நம்ம எல்லாருமே நம்மளோட ஒப்பீனியனை நம்ம பேசும்போது ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது இன் மை ஒப்பீனியன் அப்படிங்கிற வேர்டையே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இங்கிலீஷில் ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் ஐ திங்க் தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக இன் மை வியூ அப்படின்னு சொல்லி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். மூணாவது இட் சீம்ஸ் டு மீ தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதோட அர்த்தம் வருது. நாலாவது ஃப்ரம் வேர் ஐ ஸ்டாண்ட், இதை நீங்கள் சொல்லலாம். இது ஒரு ஃபார்மல் ஸ்பீச் மாதிரி இருக்கும். அதாவது நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னோடய பாயிண்டில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அஞ்சாவது இன் மை எஸ்டிமேஷன், அதாவது என்னை பொறுத்த வரையில் இதுதான் நான் நினைக்கிறது அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி போர் அடிக்காமல் இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னோவேட்டிவாகவும் ஃபீல் பண்ணுவாங்க.